Hello class 12, welcome back to Concept Capsule. நான் விக்கி சார். ஸோ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லெக்சர் நம்பர் 2. ஓகே, நேற்று வந்து ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னாக்கா ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் நேற்று பார்த்தோம். ஓகே, அதோட எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம். சரியா? ஸோ இன்றைக்கி இந்த 2 டாபிக் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து வேறு லாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, யாராச்சும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி டூ ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாட் எவர் த மெட்டீரியல், போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமோட புக்ஸாக இருக்கட்டும், நியர்லி 1000+ மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு at the rate of concept capsule vன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். சரியா? அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைல் செக்ஷனில் போனீங்கன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ டூ கெட் திஸ் ஆப் அண்ட் டவுன்லோட் த ரெக்வயர்ட் மெட்டீரியல். அண்ட் யாராச்சும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னாக்கா ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு வந்து பெரிய சேஞ்ச் கொடுக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸை நேற்று என்ன பார்த்தோம்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகே, ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அந்த ரியாக்ஷன் நடந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம், அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். கரெக்டாக? இப்போ ரியாக்டன் சைடில் டைம் ஆக அந்த கிராஃப் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல டைம் இருக்கும், இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இப்போ ரியாக்டண்ட்டுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா டைம் ஆக இதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தெர் வில் பி நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன். அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்க்கு அப்புறமா என்ன ஆகும், ரியாக்டண்ட் எவ்வளோ தான் ஏறினாலும் ப்ராடக்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ என்ன சொன்னேன், ரியாக்டன்ட் வந்து கம்மியாகிட்டே வருது. கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் டெல்டா ஆர் அப்பான் டெல்டா டின்னு போட்டுப்போம். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் அட் ஈக்குலிபிரியம் ஓகே என்ன ஆகும், ரேட் ஆஃப் அ ரியாக்டன்ட் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, எவ்வளோக்கு ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கு வந்து ப்ராடக்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ எவ்வளோக்கு ரியாக்டன்ட் கம்மி ஆகுதோ, ஓகே, டிசோசியேட் ஆகுதோ அவ்வளோக்கு ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அதுக்கு வந்து டெல்டா பி பை டெல்டா டி பார்த்தா இது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம்னாக்கா இதோட கிராஃப் வந்து வரைஞ்சோம்னா இப்படி வரும். ஓகே, விச் ஷோஸ் தட் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. கரெக்டாக? அந்த கான்சன்ட்ரேஷன் அப்புறம் மாறுது. இதை வந்து ஜென்ரலாக பார்த்தோம். ஓகே, ஒருவேளை காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன் வந்து எப்படி இந்த லாவை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ தான் நம்ம பார்த்து வந்து ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்துச்சுனாக்கா, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது, இந்த ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஓகே, அதில் இருந்தால் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம்னாக்கா மோல்ஸ் ஆஃப் த கம்பவுண்ட். ஓகே, 1 மோல் ஏ, 2 மோல் பி சேர்ந்து 3 மோல்ஸ் ஆஃப் சி கொடுக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மோல்ஸ் ஆஃப் அ கம்பவுண்ட் தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்க ஒரு ரியாக்ஷனில் நம்ம எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுறதுன்னு பார்க்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் N2 + 3H2 gives 2NH3. கரெக்டாக? இதில் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா 3 and 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனோட ஃபார்முலா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனோட ஃபார்முலா என்ன? மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். கரெக்டாக? இது வந்து ஆக்சுவலி எதுக்குன்னா 1 மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்டுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3H2 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு H2க்கு தான் எனக்கு ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வேணும், 3 H2க்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல 3H2 இருக்குன்னா டெல்டா சி பை டெல்டா டின்னு போடுறீங்க அப்படின்னாக்கா மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து என்னது, 3 மோல்ஸ் ஆஃப் H2க்கு இவ்வளோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை சால்வ் பண்ணி எனக்கு 3 மோல்ஸ் ஆஃப் H2க்கு வந்து இஃப் ஐ எம் கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே 1.6 ஓகே மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் வருதுன்னு வச்சுப்போமே. ஓகே, பட் இது 3 மோல்ஸ் ஆஃப் H2க்கு எனக்கு ஒரே ஒரு H2 மாலிகுலுக்கு வேணால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த 1.6 டிவைடட் பை 3 பண்ணனா ஒரு H2க்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே, ஸோ சிம்பிளாக ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் எழுதணும். எப்படி எழுதுவோம்,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இருக்குது. ஓகே, இது ரியாக்டன்ட் சைடில் இருக்கா இது ரெண்டுமே? ஓகே, ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? டெல்டா ஏ அப்பான் டெல்டா டின்னு போடுவோம், மைனஸ் டெல்டா ஏ அப்பான் டெல்டா டி போடுவோம், இதுக்கு மைனஸ் டெல்டா பி அப்பான் டெல்டா டி போடுவோம். பட் சின்ஸ் இந்த இடத்துல ஸ்டாக்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கனால ஜஸ்ட் டிவைட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். minus 1 by a into delta a upon delta t will be equal to minus 1 by b into delta b upon delta t is equal to plus 1 by c delta c upon delta t. ஓகே, ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஓகே, ரொம்ப பெரிய லாஜிக்கல் விஷயம்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட் தான். ஓகே, பட் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ரியாக்டண்ட்டில் இருக்கப்போ மைனஸ் இருக்கும், ப்ராடக்ட்டில் இருக்கப்போ பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, ரியாக்டண்ட்டில் இருக்கப்போ மைனஸ் இருக்கும், ப்ராடக்ட்டில் இருக்கப்போ பாசிட்டிவ் இருக்கும். சரியா, இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது, இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் இருக்குது. கரெக்டாக நெகட்டிவாக பாசிட்டிவாக ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இப்போ நம்ம நியூமரிக்கல்ஸ்லாம் போடுறப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கன்சிடர் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட ரேட் ஆஃப் ரியாக்ட் எடுத்தால் நெகட்டிவில் வரும், இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கொண்டு போய் இது கூட ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, காமிக்கிறது ஷோ பண்ணுறது பாசிட்டிவாக தான் காமிப்போம். ஓகே, பட் அதோட ரேட் கம்மியாகுதா இல்லை ஏறுதா அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல மைனஸ் போட்டுருப்போம். ஓகே, பட் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறப்போ பாசிட்டிவாக காமிக்கணும். நான் உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் போடுறப்ப என்ன சொன்னேன்ட்டு புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சா, இது வரைக்கும் எந்த கிளியரும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சூப்பர்ண்ணா. ஸோ சம்ஸ் போடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், Hg plus Cl2 will give you HgCl2. இதோட வந்து ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டெல்டா மைனஸ் டெல்டா ரியாக்டன்ட் அப்பான் டெல்டா டி. ஓகே, இந்த இடத்துல ரியாக்டன்ட் என்ன? Hg, கரெக்டாக? ஸோ மைனஸ் டெல்டா Hg அப்பான் டெல்டா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுவும் ஈக்குவல் தான், மைனஸ் டெல்டா Cl2 upon delta t and which will be equal to product which is plus, அதை மறந்துடாதீங்க, plus delta HgCl2 upon delta t. புரிஞ்சா? ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனோட ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா, அடுத்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்களே போடுறீங்களா? ஓகே, சி இதுக்கு நீங்களே போடுங்க. H2 plus Cl2 gives 2HCl. இதுக்கு எப்படி போடுவோம்? இதில் வந்து ஸ்டாக்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்துடுச்சு. ஓகே, ஸோ எப்படி போடுவோம்? டெல்டா மைனஸ் வரும், ரியாக்டன்ட்டுக்கு எழுதுகிற முதல்ல மைனஸ் டெல்டா H2 அப்பான் கான்சன்ட்ரேஷன் வரும், இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 அப்பான் டெல்டா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 அப்பான் டெல்டா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 இன்டூ டெல்டா HCl divided by delta t. இப்படி வரும். புரிஞ்சா? அடுத்து இந்த கொஷின் போடுங்க. 5Br மைனஸ் அயோனிக் ஃபார்மில் இருக்கிறதையும் ஒன்று ட்ரை பண்ணிவிடுங்க. 5Br மைனஸ் ப்ளஸ் BrO3 மைனஸ் ப்ளஸ் 6H ப்ளஸ் gives you 3Br2 ப்ளஸ் 3H2O. ஓகே, ஸோ பொறுமையாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதுக்கு எழுதணும். இதுக்கு வந்து ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி போடுவோம்? ஸ்டாக்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கா, அண்ட் இது ரியாக்டண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுப்போம், அப்புறம் ஸ்டாக்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டுப்போம், அதுக்கப்புறம் டெல்டா Br மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Br மைனஸ் டிவைடட் பை டெல்டா டி. அதுக்கப்புறம் இது பார்க்கணும், இதுவும் வந்து ரியாக்டண்ட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BrO3 மைனஸ் அப்பான் டெல்டா டி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிறதும் இந்த இடத்துல ஸ்டாக்சியோமெட்ரிக் 6 இருக்குது அண்ட் ரியாக்டன்ட் சைடில் இருக்குது. ரியாக்டண்ட்டில் இருக்குன்னா மைனஸு, ஸ்டாக்சியோமெட்ரிக் 6 இருக்குன்னா 1/6 டெல்டா H ப்ளஸ் டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, அதே மாதிரி இதுவும் 1/3 இன்ட்டு ஸ்டாக்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. ப்ராடக்ட்டில் இருக்குன்னா பாசிட்டிவ் டெல்டா Br2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Br2 அப்பான் டெல்டா டி அண்ட் ஃபைனலி 1/3 டெல்டா H2O அப்பான் டெல்டா டின்னு வரும். ஓகே, கிளியரா? சூப்பரில். ஸோ நியூமரிக்கல் ஒன்று போடலாமா? ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட வரும். டேரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரைட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டுருவாங்க. சரியா? ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ் மாதிரி வரும். பார்க்க கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஓகே, ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் படிங்க பொறுமையாக. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு
நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷினை பொறுமையாக படிச்சுட்டு ஜஸ்ட் இந்த கொஷினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஓகே, கைண்ட்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன். ஓகே, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் முக்கியம். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷின் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் பில்ட் ஆகும். ஓகே, ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வீடியோ கதை மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஓகே, கொஞ்சமாச்சும் இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ கொஷின் படிப்போம். த டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 இன் CCl4 அவுட் ஆஃப் 318 Kelvin has been studied by monitoring the concentration of N2O5 in solution. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா N2O5 வந்து டீகம்போசிஷன் பண்ணுறாங்க இன் CCl5. ஓகே, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் டீகம்போசிஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரியாக்ஷனை ஸ்டடி பண்ணுறாங்க. எப்படி ஸ்டடி பண்ணுறாங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷனை ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. இதோட கான்சன்ட்ரேஷனை ஸ்டடி பண்ணுறாங்க. கம்மியாகுதா, வேரி ஆகுதா என்னன்றதை பார்க்குறாங்க. ஓகே, அப்படி பார்க்குறப்ப இனிஷியலாக இந்த N2O5க்கு என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னாக்கா 2.33 மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 வந்து 2.33 மோல்ஸ் பர் லிட்டர். ஆஃப்டர் 184 minute it becomes 2.08 மோல்ஸ் பர் லிட்டர். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பண்ணுறப்ப இனிஷியலாக வந்து இதுக்கு வந்து இவ்வளோ இருக்குது. அண்ட் இவ்வளோ டைமுக்கு அப்புறமா 208 மாறிடுச்சு. ஓகே, 2.08 மாறிடுச்சு. இப்போ இந்த 2.33லேருந்து 2.08 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸாக ரியாக்டன் கம்மியாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக கம்மியாகவும் ஆகும். ஏன்னா இந்த N2O5 எங்கே இருக்குது? ரியாக்டன் சைடில் இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவேஷனும் கொஷன்லேயும் கொடுத்துட்றாங்க. ஒரு வாட்டி கொடுக்கலனாலும் நீங்களே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, 2N2O5 will give you 4N2 plus O2 in the presence of CCl4. ஓகே, ஸோ இப்படி வந்து ரியாக்ஷன்ஸ் வந்துடுச்சு. Calculate the average rate of this reaction in terms of hours, minute and second. Okay, average rate of chemical reaction hour, minute, second ல கேட்டிருக்காங்க. What is the rate of production of NO2 during this process? ஓகே, இந்த NO2 ஃபார்ம் ஆகிற ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டடி பண்ணலாமா? நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு அது சொல்லுங்கள். ஓகே, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ கிவன் டேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக C1 எவ்வளோ இருக்குது? 2.33 மோல்ஸ் பர் லிட்டர். C2 எவ்வளோ இருக்குது? 2.08 மோல்ஸ் பர் லிட்டர். T1 டைம் 1 ஈக்குவல் டு எவ்வளோ? 0. இனிஷியல் லெட்டர் சிஸ்டம் டைம் இஸ் 0. ஃபைனல் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபைனல் வந்து 184 மினிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேஸ் என்ன ஆகுனா இந்த இனிஷியல் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இனிஷியல் டைம் இங்கே கொடுக்கல, சில டைமில் இனிஷியல் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்மில் என்ன தெரியும்? ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு -1/2 ரியாக்டன் சைடில் 2 டைம்ஸ் ஆஃப் NH கரெக்டு தான். 2 டைம் ஆஃப் N2O5 இருக்குல்ல, அதனால் இந்த இடத்துல N2O5 எழுதியிருக்கேன். 2 டைம் ஆஃப் N2O5, அதனால் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல 1/2 போட்டிருக்கேன். -1/2 இன்ட்டு டெல்டா N2O5 upon delta T is equals to -1/4 into NO2 divided by delta T is equal to O2 upon delta T. ஓகே, ப்ளஸ் தான் நினைக்கிறேன். அது ப்ளஸ். ஆமாம், NO2 வெளியே தானே இருக்குது, ப்ளஸ். ஓகே, ப்ளஸ். இதுதான் வந்து பேசிக்காக அப்ளை பண்ண போகிற விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிவன் என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 தான் கிவன். அதாவது இந்த பார்ட் மட்டும் தான் கிவன். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை பார்த்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஆமாம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் இதோட ரேட் கண்டுபிடிச்சாலும் சரி, இதோட ரேட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இதோட ரேட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஓகே, நம்ம எந்த ரேட் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு ரேட்டு கண்டுபிடிக்கிறோமோ அது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம மற்றதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஈஸியாக மற்ற ரேட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும். கிவன் பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷனில் T1 T2வும் தெரியும், C1 C2வும் தெரியும். ஓகே, ஸோ நம்ம இந்த பார்ட்டு வந்து கீழே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த -1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? N2O5 2.0, இனிஷியலாக N2O5 வந்து 2.33 இருந்துச்சு. இந்த இடத்துல நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, வெயிட் அ மினிட். இந்த இடத்துல பாருங்கள், இனிஷியல் 2.33 அண்ட் C2 வந்து 2.08. நம்ம ஃபார்மில் என்ன சொன்னேன்? -C2 -C1 சொன்னேன். ஓகே, வெயிட் அ மினிட்.
கரெக்டு தான். see here ஃபார்மில் என்ன சொன்னேன், C2 - C1 சொன்னேன். ரியாக்டன்ட் சைடில் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் நான் வெளியே வந்து மைனஸ் போட்டேன். கரெக்டாக ஆக்சுவலாக C2 - C1 பண்ணாலே உங்களுக்கு மைனஸ் தான் வரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து ப்ளஸ்ன்னு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரெடியூஸ் ஆகுதுன்றப்ப நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல C2 வந்து எவ்வளோ 2.08, C1 என்ன 2.33, T2 எவ்வளோ, T2 வந்து 184 மினிட், T1 எவ்வளோ 0 மினிட். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா படி எழுதியிருக்கிறது. கரெக்டாக இப்போ 2.08 - 2.33 பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 2.22.25 சம்திங் கிடைக்கும். ஓகே, 2.25 வந்து மைனஸில் இருக்குது, -0.25 சம்திங் கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் கன்சிடர் பண்ணியிருக்கனால இதை ஆக்சுவலாக ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது நம்ம அதை மனசில் வச்சு தான் பண்ணுவோம். கரெக்டாக C2 - C1 வந்து பெருசாக இருக்கனால இந்த இடத்துல மைனஸ் வச்சுப்போம் அப்படின்னு தான் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் டேரெக்டாக என்ன பண்ணிங்க, இந்த மைனஸ் இங்கே போட்டுருங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ என்ன சொன்னேன்னாக்கா, நம்ம ரியாக்ஷன் எழுதும் போதே அந்த மைனஸை கன்சிடர் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே திரும்பியும் இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், 2.08 - 2.33 பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குது, டிவைடட் பை 184 மினிட். ஓகே, இதை பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாக்கா 0.000679 மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட் கிடைக்கும். ஓகே, -0.000679 மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட். ஓகே, இப்போ இது என்னதுனாக்கா உங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ரியாக்டன்ட் சைடில் இவ்வளோ ரேட் ஆஃப், அப்போ அந்த ஃபுல் ரியாக்ஷனுக்குமே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இது தான். ஓகே, பட் கொஷனில் வந்து உங்களுக்கு 3 விஷயம் கேட்டிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர், இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்டும் வேணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவரும் வேணும். கரெக்டாக? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், பேசிக் மேக்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். மோல்ஸ் பர் லிட்டர் பர் மினிட் இருக்குது. 1 மினிட் ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸா? அப்போ இந்த இடத்துல 1 மினிட் இருக்குது. 1 மினிட்டுக்கு பதிலாக எனக்கு செகண்ட்ஸ் வேணும்னா இன்ட்டு 60 போட்டால் முடிஞ்சிடும். கரெக்டாக? அப்போ இந்த ஃபுல் வேல்யூவை நான் டிவைடட் பை 60 பண்ணிட்டேனாக்கா எனக்கு என்ன ஆகும், மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபுல் வேல்யூவை ஜஸ்ட் டிவைட் பை 60. ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு -0.133 × 10⁻⁴ மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்டாக கிடைக்கும். ஓகே, ஒன்று நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த லிட்டரை ஹவர், இந்த மினிட்டை ஹவராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஹவராக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், 1 மினிட் வந்து எவ்வளோ ஹவர், 1 மினிட் ஈக்குவல் டு 1/60 ஹவர்ஸ். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1 மினிட்க்கு பதிலாக 1/60 போட்டோம்னா 60 மேலே வந்துடும். ஓகே, அப்போ இந்த வேல்யூ இன்ட்டு 60. ஓகே, பண்ணோம்னாக்கா 0.0407 மோல்ஸ் பர் லிட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஓகே, நல்ல பேசிக் கன்வர்ஷன் தான்டா. ஒரு ஹவரில் எவ்வளோ மினிட் இருக்கும், 60 மினிட் இருக்கும். ஒரு ஹவரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும், 60 × 60 செகண்ட்ஸ். என்ன பண்ணணும் புரியுதா? ஒரு ஹவரில் வந்து என்ன சொன்னேன்னாக்கா, ஒரு ஹவரில் வந்து 60 மினிட் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஓகே, ஒரு ஹவரில் எவ்வளோ செகண்ட் இருக்கும்னாக்கா, ஒரு மினிட்டில் 60 செகண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஆல்ரெடி 60 மினிட் இருக்குது. ஸோ 60 × 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, பேசிக் கன்வர்ஷன் இப்படி தான் வந்து பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணேன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு இந்த மினிட்டை வந்து நான் செகண்டை மாற்றிட்டேன். இந்த மினிட்டை வந்து நான் ஹவரை மாற்றிட்டேன். எப்படி மாற்றிட்டேன், இன்ட்டு 60 பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பண்ணிட்டேனாக்கா எனக்கு வந்து என்ன கிடைக்குது, 0.0407 மோல்ஸ் பர் லிட்டர் பர் ஹவர் கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹவரை நான் செகண்டை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 60 × 60 பண்ணணும். ஸோ அதனால் டினோமீட்டரில் 60 × 60 பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, ஆன்சர் வந்து உங்களுக்கு சேமாக கிடைக்கணும். ஒன்று இந்த ஆன்சர் கிடைக்கணும், இல்லை இந்த ஆன்சர் கிடைக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சோமா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கொஷினில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் ப்ராடக்ஷன் ஆஃப் NO2 கேட்டிருக்காங்க. அதாவது இந்த NO2 வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, இதோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, இந்த ரியாக்ஷன் பாருங்கள். நம்ம வந்து என்ன சொன்னோம், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப இதையும் ஈக்குவேட் பண்ணோம்ல. ரேட் ஆஃப் ப்ராடக்ஷன் ஆஃப் NO2 இங்கே இருக்குது, கரெக்டாக. ரேட் ஆஃப் ப்ராடக்ஷன் ஆஃப் NO2 இங்கே இருக்குது. நமக்கு இது வேணும்னாக்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ரேட் ஆஃப் திஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ we know that rate of chemical reaction equal to இவ்வளோ in terms of minute. ஓகே, 0.000679 moles per liter per minute, கரெக்டாக, will be equal to rate of product எவ்வளோ 1/4 into NO2 by delta T. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நான் மைனஸ் கன்சிடர் பண்ணல. ஓகே, ஏன் கன்சிடர் பண்ணலனாக்கா இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறோம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராடக்ட்டில் ரேட் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் வரும், கரெக்டாக. ஸோ அதனால் இந்த இடத்துல நெகட்டிவ் கன்சிடர் பண்ணல. இதுவே நம்ம ரியாக்டன் கூட ஈக்குவேட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல மைனஸ் கன்சிடர் பண்ணியிருப்போம், சரியா. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்டை வந்து எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சு போடுறோம், ஏன்னா ப்ராடக்ட்டில் எப்போவுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நெகட்டிவாக வராது. ஓகே, நம்ம கிராஃபில் அதான் இப்படி பார்த்தோம். ஓகே, ப்ராடக்ட்டில் எப்போ ரேட் ஆஃப் ரியாக்டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணிவிட்டோம். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது NO2 ரேட் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த NO2 ரேட் வேணால் ஜஸ்ட் இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே, NO2 upon delta T is equal to 4 into 0.000679 moles per liter per second. ஓகே, moles per liter per second. ஓகே, யூனிட் போட மறக்காதீங்க, நான் மறந்துருக்கேன். ஓகே, moles per liter per மினிட்டில் வரும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து மினிட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ மினிட் புரிஞ்சா. திஸ் இஸ் அ வே டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு சின்ன டாபிக் ஒன்று இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ரேட் என்னது, இந்த கிராஃப் பாருங்கள். கிராஃப் போடலையா? ஸோ இன்றைக்கி இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த ரேட் வந்து ஆவரேஜ் ரேட். ஓகே, ஆவரேஜ் ரேட் அதாவது ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு நடுவில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. T1 அண்ட் T2 வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, அது ஆவரேஜ் ரேட். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்னன்னாக்கா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைமில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை படிங்க. ஃபார் அ பர்டிகுலர் டைம் பீரியட் இஃப் வி நீட் டு ஃபைண்ட் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் டைம். ஓகே, இப்போ ரியாக்ஷன் நடக்குது, அட் 5th செகண்ட் உங்களுக்கு வேணும். இவ்வளோனா நம்ம என்ன பார்த்தோம்னா 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் எனக்கு என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டேன், அப்படி கேட்டிருந்தோம்னா அந்த ஃபார்முலா. இப்போ நான் என்ன கேட்பேன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்குது, எனக்கு அட் த டைம் 5 மினிட்டில் எனக்கு என்ன கான்சன்ட்ரேஷன், என்ன ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸை எவ்வளோ சின்ன கான்சன்ட்ரேஷனை வச்சு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து என்னது, இன்ஸ்டன்டேனியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிராஃப் பாருங்கள், இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இந்த இடத்துல டைம் இருக்குது. ஓகே, இவ்வளோ பெருசுக்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கேட்டேன்னா அது வந்து ஆவரேஜ். இதுவே நான் இந்த பர்டிகுலர் டைமில் கேட்டேன்னா அது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ். அதே தான் இங்கே ப்ராடக்ட்லேயும். ஓகே, பர்டிகுலர் டைமில் கேட்டேன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ். ஓகே, அண்ட் மேக்ஸ் படிச்சுன்னா தெரியும், இன்ஸ்டன்டேனியஸ்னு ஒரு வார்த்தை வந்தால் கூடவே dθ/ds வரும். ஓகே, அதாவது டிஃப்ரென்சியேஷன் கூடவே வந்துடும், சரியா. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வந்து ஒன்றும் இல்லை, எல்லாமே சேம் தான். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் என்ன பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் dr/dt இஸ் ஈக்குவல் டு dp/dt. ஓகே, ஜஸ்ட் d/dt கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இருந்தாங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரியாக்டன்ட் வந்து ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா போதும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோம்னா கிடச்சிடும். ஓகே, திஸ் இஸ் வாஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நம்மள அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணுவோம், சரியா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.